வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்கும் ஒரே உறவு. வாழ்க்கையில் நாம் பல உறவுகளுடன் பிறக்கிறோம். அம்மா, அப்பா, சகோதரர், சகோதரி, குடும்பம். இந்த உறவுகள் அனைத்தும் நமக்கு கிடைத்த வரங்கள். அவற்றை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, அவை நம்மை தேர்ந்தெடுத்தவை. ஆனால் இந்த வாழ்நாள் பயணத்தில் நாம் நாமாக தேர்ந்தெடுக்கும் ஒரே உறவு வாழ்க்கை துணை. அது ஒரு சாதாரண முடிவு அல்ல, அது இரண்டு மனங்களின் இணைப்பு, இரண்டு உலகங்களின் சந்திப்பு, இரண்டு இதயங்களின் ஒப்புதல். வாழ்க்கை துணை என்பது கஷ்டத்தில் கைகோர்ப்பவர், மகிழ்ச்சியில் மனம் பங்கிடுபவர், அமைதியில் ஆறுதல் தருபவர். அவர் ஒரு உறவு மட்டுமல்ல, ஒரு நண்பர், ஒரு நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பு. அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது புரிதல், அது பொறுமை, அது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனம். சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. ஏனெனில் அது தினமும் நாம் வாழும் உறவு, தினமும் நாம் உணரும் ஆதரவு. வாழ்க்கை எப்போதும் சுலபமில்லை, ஆனால் சரியான மனிதர் பக்கத்தில் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் எளிதாகும். இறுதியில் திருமணம் என்பது இரண்டு பேர் சேர்வதல்ல, இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றாக பயணிப்பது. ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய தொடக்கம். நாம் தேர்ந்தெடுக்கும் அந்த ஒரே உறவு நம் முழு வாழ்க்கையின் கதையை எழுதுகிறது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது ஒரு உணர்ச்சி முடிவு மட்டுமல்ல, அது வாழ்நாள் பொறுப்பு. அதனால் தேர்வு செய்யும் போது அவசரம் வேண்டாம், அழுத்தம் வேண்டாம், அறிவு தேவை. முதலில் புரிதல் முக்கியம். அவரின் எண்ணங்கள், மதிப்புகள், வாழ்க்கை நோக்கு உங்களுடன் ஒத்திருக்கிறதா? பண்பு முக்கியம். கோபம், பொறுமை, மரியாதை, நடத்தை இவைதான் தினசரி வாழ்க்கையை அமைக்கும். பேச்சு முக்கியம். திறந்த மனம், நேர்மையான உரையாடல் நம்பிக்கையின் அடித்தளம். வெளிப்புற அழகு மாறலாம், ஆனால் உள்ளுணர்வு, குணம் நீடிக்கும். ஒருவரை ஒருவர் கேட்பது முக்கியம். கேட்காத உறவில் புரிதல் வளராது. ஒத்துழைப்பு முக்கியம். வாழ்க்கை போட்டி அல்ல, கூட்டு பயணம். மற்றும் குடும்ப மரியாதை, பொறுப்பு உணர்வு, பிரச்சனைகளை சமாளிக்கும் மனநிலை இவையும் அவசியம். சிறந்த தேர்வு என்பது பிழையற்ற மனிதரை தேடுவதல்ல, உங்களை உண்மையாக புரிந்து உங்களுடன் வளர விரும்பும் மனிதரை தேர்வது. நினைவில் கொள்ளுங்கள், திருமணம் என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, அது தினமும் உருவாகும் உறவு. சரியான முடிவு எடுக்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். மனதை மட்டுமல்ல, அறிவையும் கேளுங்கள். ஏனெனில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மனிதர் உங்கள் முழு வாழ்க்கையின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தீர்மானிக்கலாம்.